நமஸ்காரங்க. என்ன விஷயம்? தென்னந்தோப்பு குத்தகை பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். போன வருஷத்து குத்தகை பணம் இதுல சேர்ந்திருக்கு. இந்த கணக்கு வழக்கெல்லாம் என்னால பார்க்க முடியாது. உள்ள அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுங்க. அம்மாவா? என்னங்க இது? இனிமே எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்க போறாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. அம்மா, அம்மா. என்ன? தென்னந்தோப்பு குத்தகை பணம்மா ஐயா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதுல போன வருஷத்து பணமும் சேர்ந்து இருக்குமா? வாங்க, நல்லா எண்ணி பாத்துங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? இது பாரு மருது, இங்க வா. இது குத்தகை பணமா? போன வருஷத்து பணமும் இது கூடயே இருக்கா. இதை கொண்டு போய் அங்கேயே கொடுத்துரு. என்னையா அந்த முத்து பையன் நம்ம வீட்டு முன்னாடி டிராக்டரை நிறுத்திக்கிட்டு உள்ளேயே எட்டி எட்டி பாக்குறான் ஐயா. அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? முதல்ல அவன் கைய கால உடைங்க. என்னடா டிராக்டர் இங்க நிறுத்தி இருக்க? ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் உங்க வீட்டு முன்னாடி வச்சு பார்த்த வேண்டியதானே? ஏன் இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? வீட்டுல வேலை செய்யறவன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவசரப்படாதீங்க. எங்க மேலேயே கோச்சிக்கிறீங்களே. என் மகளை லவ் பண்ற அளவுக்கு இவனுக்கு என்ன இருக்கு? அரக்காணி நிலம் இருக்கா இல்ல அரசியல் கரசியல் இருக்கானா? திடீர்னு பதவி கிதவி கிடைக்கிறதுக்கு. அதுவும் வாஸ்தவம் தான். இந்த பயலுக்கு அவ்வளவு தைரியம் வந்திருக்க கூடாது. என்னையா பெரிய தகுதி? வயசு பசங்க ஆசைப்படுறாங்க, அதுல என்ன தப்பு? அதுவும் வாஸ்தவம் தான். வயசு இருந்தா போதுமா? வசதி வேணாமா? ஒன்றிய செயலாளர் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மன்றத்துக்கு செயலாளராவது இருக்க வேணாம்? அதுவும் வாஸ்தவம் தான். யோ, எது வாஸ்தவம்னு கரெக்டா சொல்லியா? எல்லாத்துக்கும் சும்மா தலையாடக்கூடாதியா? அதுவும் வாஸ்தவம் தான். நீ உழவாக போற. பஞ்சாயத்துக்கு ஆள் கூட்டு வந்திருக்காங்க பாரு.
தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டுறது மாதிரி. அதுவும் வரும். ஒன்றியம் நடந்தது நடந்து போச்சு. உன் மகள் அந்த முத்து பையில ஒருத்தர் விரும்புறாங்க. பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. என் பொண்ணு கஞ்சிக்கே வழி இல்லாத இந்த பிச்சைக்கார பயலுக்கா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? மரியாதையா பேசணும். உனக்கு என்னடா மரியாதை? 6 அடி நிலம் இருக்கா உனக்கு? ஒன்றியம், இந்த முத்து இன்னையில இருந்து 25 ஏக்கருக்கு சொந்தக்காரன். என்ன சொல்றீங்க? ஆமாயா, இவன் பேர்ல நான் 25 ஏக்கர் எழுதி வைக்க போறேன். நிஜமாவே சொல்றீங்களா? அப்புறம் வாக்குறுதியை கொடுத்துட்டு மீற மாட்டீங்களே? நான் என்ன அரசியல்வாதியா? ஐயோ, இது முதல்லயே சொல்லி இருக்க கூடாதா? அடாடா, இப்படி லட்சணமான மருமகன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள, நீ எதுக்கு எதிர்கட்சியில இரு. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில இருக்கணும். ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லவே முடியல. ஆயிரத்துக்கு 200 குறையிறது. இருக்கிறத வாங்கிக்கிட்டு எழுத சொல்றதை எழுது. 800 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் எழுத சொல்றியா? என்னால போய் கணக்கு எழுத முடியாது. பொய் மெய்யுங்கிறதெல்லாம் நம்ம 2 பேருக்கு தானே தெரிய போகுது. சொல்றத செய்வியா? இத பாரு, நீ சொல்றது செய்யறதுக்கு நான் ஆள் இல்ல. ஒரு காரியம் பண்ண, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேயே கணக்கு சொல்லு. எடுத்துன்னு போ. மிரட்டுறியா? நீ யாரு? இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? ஞாபகம் இருக்கா? பாவம் அந்த அப்பாவி குருக்கள் விட்டுட்டு போயிட்டான். அதுதான் சாக்குன்னு டக்குன்னு எங்க முதலாளிகிட்ட வந்து ஓட்டிக்கிட்டு ஜாலியா அனுபவிக்கிற. நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையே பொய்யா இருக்கும்போது இந்த கணக்குல கொஞ்சம் பொய் வரக்கூடாதா? என்னடா சொன்ன? முதலாளி, அந்தனி விடவனே, விடு விடு. அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். அவனுக்கு அவ்வளவுதான் புத்தி இருக்கு. என்ன பண்ண முடியும்? தலையில் விழுத்து. இந்த பாரு, அவன் கொடுத்த கணக்கு நீயே பாத்துக்கோ. மன்னிப்பு கேள்றா. கேள்றா மன்னிப்பு. மன்னிச்சுடுங்க. என்ன தோழி, ஏந்திருப்பா, ஏந்திர. ஈஸ்வரா, சௌக்கியமா இருக்கியாம்மா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணித்து. ரொம்ப சந்தோஷம். ஏது இவ்வளவு தூரம்? என்ன பத்திரிகை? கல்யாண பத்திரிகை. உன் தங்கைகள் 3 பேருக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கேன். என்னோட 3 தங்கைகளுக்கும் ஒரே நல்ல முகூர்த்தம் வச்சிருக்கா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணம்? அவர்தான் கொடுத்தார். யாரு? அந்தோணி சாமி. அவரா? அங்கெல்லாம் நான் வரலாமோ? நீ வரணும்னு அவசியம் இல்ல. இது அவரண்ட கொடுத்துடு. மருது, மருது, மரு. என்னது? கல்யாண பத்திரிகை. யார் கொடுத்தா? சுப்பிரமணிய குருக்கள். அவரோட 3 பெண்களுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்காராம். உன்னண்ட கொடுக்க சொன்னார். கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நீதான் ஏத்துட்டு இருக்கியாமே. ஒரு விளக்கு அணைச்சிட்டு 3 விளக்கு ஏத்த. அப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்கவும் வேண்டாம். இப்படி அவசர அவசரமா புண்ணியத்தை தேடி அலையவும் வேண்டாம்.
பணத்திமிர், வயசு திமிர், சதத்திமிர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்ன காப்பாத்துங்க நீ கதறல. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவையை அறுத்தெறிஞ்சிடா. என்னாச்சு? என்னையாச்சு? மருந்து இந்த காலு கையா செய்யவே மாட்டேங்குது. ஐயோ, அசைக்கவே முடியல. ஐயா கடவுளே, மெல்ல மெல்ல. வேண்டாம் மருந்து, என்ன தூக்காத, இங்கேயே படுக்கவே. இல்லையா, கட்டிலுக்கு போயிடலையா? வேண்டாம், கட்டில இங்க கொண்டு வா. இங்க காத்து வராதுங்க ஐயா. பரவாயில்ல, நான் மாடிக்கிட்டு இருந்த வரைக்கும் பாகிரதிக்கு பாதுகாப்பா இருந்துட்டேன். இப்ப நான் நோயாளியான பிறகும் அவளுக்கு காவலாளியா அவரும் வாசல்ல இருக்க விரும்புறேன். ஐயா சொன்ன கேடு, கட்டிலங்க கொண்டு வா.